ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் தாங்க எடுத்திருக்கோம். நம்ம எப்போவுமே மார்க்கெட்டில் போயிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கிறதுனால முருங்கைக்காய் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக்குள்ளேயே காஞ்சு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாம்பாரும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாமல் வேஸ்ட் ஆயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை முருங்கைக்காய் இருந்தாலும் சரிங்க, அது ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தோல் ஃபுல்லாகவே உரிச்சிட்டு நம்ம சாம்பாருக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் முருங்கைக்காய் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் கூட நார் இல்லாமல் எல்லா முருங்கைக்காயுமே நம்ம சாம்பார் சைஸ்க்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டுங்க. இந்த முருங்கைக்காய் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்குமே அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கூட கலர் மாறாமல் காஞ்சி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயும் சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே. நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேங்க. 4 முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டாச்சுங்க. இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணோம் இல்லையா, சமையல் எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய் நீங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கும்போது எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அது மேலே ஃபுல்லாகவே படுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது குறைஞ்சபட்சம் 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே குளிக்க முடிச்சாச்சுங்க. அந்த எண்ணெய் பாருங்கள் எல்லா முருங்கைக்காயும் பட்டிருக்குங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கம்பல்சரி 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே மார்க்கெட் போயிட்டு உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வரும்போது அப்படியே கொண்டு வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக மாவு விழுந்து சின்ன வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சுக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. நம்ம எப்பவுமே உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வந்து உடனே நீங்கள் ஒரு முறம் எடுத்துக்கோங்க. முறத்துக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. முறத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா நீங்கள் புடச்சிக்கோங்க. நீங்கள் புடைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ரவை, சர்க்கரை இல்லை சால்ட் இது எல்லாமே இருக்குங்க. அது எல்லாம் வெளியே வந்துடும். அப்படிலாம் உளுத்தம் பருப்பில் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குங்க, அது எல்லாமே வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம புடச்சிக்கிறதுனால எல்லாமே வெளியே வரதுனால அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா போதுங்க. ரொம்ப நாளைக்கு அந்த உளுத்தம் பருப்பு வண்டு புழு மாவு விழுகாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நான் உளுத்தம் பருப்பை புடச்சிட்ருக்கேன். இதுக்குள்ளேருந்து கொஞ்சம் ரவை கொஞ்சம் சால்ட்டு எல்லாமே வெளியே வருதுங்க. அதே போல் உளுத்தம் பருப்புக்கு மாவு தன்மை எல்லாமே வெளியே வருதுங்க. கம்பல்சரி இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் இது ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணியாச்சு. அதே பாக்ஸுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி தாங்க போட்டிருக்கேன். இப்போ பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. வண்டு பூச்சி மாவு தன்மை எதுவுமே வராமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிப்ஸும் உங்களுக்கு முடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தோசை கல்லுக்குள்ளே கோல்கேட் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கும். இனிமேல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு நீங்கள் தோசைக்கல் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட இந்த தோசைக்கல் நான் யூஸ் பண்ணி ஒரு 8 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டு நான் மீன் பொரிச்ச ஞாபகம் தாங்க இருக்குது. இப்போ இந்த தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், நான் எதுவுமே வாஷ் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் நீங்கள் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் நீங்கள் வச்சோடனே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் நீங்கள் வச்சுட்டு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பேஸ்ட்னாலும் எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட் தான் போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. பேஸ்ட் பாருங்கள், ஒரு கொஞ்சம் போல் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நீங்கள் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க பாதி அளவுக்கு. அதோட முனையை பிடிச்சிட்டு நீங்கள் அந்த பேஸ்ட் நல்லா தேய்ச்சி விடுங்க எல்லா இடத்துலையுமே. அதே போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தோசைகள் எவ்வளோ அழுக்குத்தன்மை, எவ்வளோ பிசு பிசு தன்மை, துருப்பிடிச்ச தன்மை, அதே போல் தோசை எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த டிப்பு ஒன்று போதுங்க. ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பாருங்கள், கரெக்டாக ஒரே 1 நிமிஷம் போல் அந்த பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கி விட்டே இருந்துங்க. நம்ம கலக்க கலக்க அந்த பேஸ்ட் நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும். அதுக்கிடையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் தோசைக்கல்ல ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருந்துச்சுன்னா சும்மா நீங்கள் ஒரு கத்தி வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து விடுங்க, அதுவே வந்துடுங்க. ரொம்ப அழுத்து கொடுத்து நீங்கள் கத்தி வச்சு கீரை தேவையில்லைங்க. லைட்டாக நீங்கள் வச்சாலே போதுங்க, அது ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நம்ம 1 நிமிஷம் போல் தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு எல்லா இடத்துலையுமே நான் தேய்ச்சி விடுறேன். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. அந்த தோசைக்கல்ல எந்த அளவுக்கு அழுக்குத்தன்மை இருந்தாலுமே அந்த தண்ணி அந்த பேஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. இந்த தண்ணி நம்ம ஊற்றிட்டு வந்தாச்சுங்க. ஊற்றிட்டு வந்துட்டு மறுபடியுமே நான் வச்சுக்கிட்டேன். மறுபடியுமே நான் தண்ணி ஊற்றிக்கிட்டுங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா சிம்மிலே தாங்க இருக்குது. நம்ம முடிக்கிற வரைக்கும் கேஸ் ஸ்டவ்வை சிம்மிலே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியுமே தண்ணி ஊற்றிட்டு அதே வெங்காயத்தை வச்சு எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சோம் இல்லையா, அதே போல் அந்த வெங்காயத்தை வச்சு எல்லா இடத்துலையுமே நான் தேய்ச்சிக்கிறேங்க. சுற்றிலும் பாருங்கள், எல்லா அழுக்குமே போயிடுச்சு. எண்ணெய் பசு பசுப்பு தன்மை, துருப்பிடிச்ச தன்மை எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து வச்சுட்டுங்க. சும்மா நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுவிட்டு வந்தால் போதுங்க. சோப்பெல்லாம் எதுவுமே நீங்கள் போடக்கூடாதுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டோம். இப்போ நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். எப்பவும் போல் 1 டீஸ்பூன் போல் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு பாதி வெங்காயத்தை நீங்கள் வச்சு எல்லா இடத்துலையுமே எண்ணெய் வச்சு நல்லா பரப்பி விட்டு தேய்ங்க. நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக தோசை எழுந்து வந்துடுங்க. இப்போ தோசைக்கல் சுடணுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி மாவு போல் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எப்பவும் போல் தோசையை பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலால் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வேகட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், வெந்து வந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. நீங்களே பாருங்கள், தோசைக்கல்ல கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. நம்ம இரும்பு தோசைக்கல்லுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க, எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வேலையும் முடிஞ்சிருங்க. ரொம்ப நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. நீங்களே பாருங்க, நான் திருப்பி போட்டுட்டேன். லைட்டாக மட்டும்தாங்க பிஞ்சிருக்கு, மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்துருக்குங்க தோசை. இந்த தோசை வெந்துடுச்சு. இப்போ இந்த தோசையும் நம்ம எடுத்துடலாங்க. நீங்களே பாருங்கள், தோசைக்கல்ல ஏதாச்சும் ஒட்டிருக்கான்ட்டு எதுவுமே ஒட்டவே கிடையாதுங்க. இப்போ இந்த தோசை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. மறுபடியுமே அதே பாதி வெங்காயத்தை வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டால் பின்னாடி இன்னொரு தோசை ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக பூ மாதிரி எழுந்து வருங்க. கொஞ்சம் கூட ஸ்ட்ரகிள் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் தோசை தவா எல்லாம் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லை எண்ணெய் பிசு பிசு தன்மை, அழுக்குத்தன்மை எல்லாமே இருந்துச்சுன்னா சரிங்க, இந்த மெத்தட் ஒன்று போதுங்க. வேறு எந்த மெத்தடும் உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், இன்னொரு தோசை ஊற்றிட்டேன். அது மேலே இன்னொரு டீஸ்பூன் போல் எண்ணெயும் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம இரும்பு தோசை பொறுத்த வரைக்குமே இரும்புக்கல்ல தோசை செஞ்சு சாப்பிட்டதாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இரும்பு தோசைக்கல்ல சப்பாத்தியும் செய்வோம், மீனும் பொரிப்பும் எல்லாமே செய்யும்போது பார்த்தீங்கன்னா தோசை இல்லாமல் போயிருங்க. அப்படி இருக்கும்போதும் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கம்மா, தோசை ஃபுல்லாகவே பூ மாதிரி வெந்துருந்துருச்சுங்க. கொஞ்சம் கூட தோசைக்கல்ல ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். உங்கள் தோசைக்கல் ரொம்ப பிசு பிசு தன்மை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ரொம்ப அழுக்குத்தன்மை தோசை இல்லாமல் இருந்தால்
இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் டப்பா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொருள் வைக்கிறதுக்காக தாங்க. நிறைய பேர் வீட்டில் மஞ்சள் பெட்டி இல்லாமல் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டப்பால் தாங்க வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நானுமே கூட இந்த மாதிரி டப்பால் தாங்க வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் சிக்கன் மசாலா பவுடர் இல்லைனா பிரியாணி பவுடர் கடையிலேருந்து 10 ரூபா பேக்கெட் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த பேக்கெட் பவுடரை நீங்கள் 2ஆக மடிச்சுட்டு இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க. எத்தனை பேக்கெட் வேணாலும் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது அதுலேருந்து மசாலா மாஸ்தான் வெளியே போகாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா பேக்கெட் ஃபுல்லாகவே வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.